பிஸ்கட் சாப்பிடுங்க. நானும் வச்சிருக்கேன், வேண்டாம். நீங்கள் இந்த 10 ரூபா பிஸ்கட் எல்லாம் சாப்பிடுவீங்களா? சாப்பிட்டா 300 ரூபா பிஸ்கட் தான் சாப்பிடுவீங்க. இது 300 ரூபா, நீ பார்த்த. ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் வரவங்க இல்லை ஏர்போர்ட்டில் இருக்க டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸில் மட்டுமே கிடைச்சிட்டு இருந்தேன் இந்த ப்ரீமியமான லோட்டஸ் பிஸ்காஃப் பிஸ்கெட்ஸ் இப்போ வெறும் 10 ரூபாய்க்கு பக்கத்தில் இருக்க கடையிலே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் பெல்ஜியம்ல மேனுஃபேக்சர் ஆகி ஒரு ப்ரீமியமான கேட்டகரியில் இருக்க பிஸ்கெட் ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனுக்காக அதுவும் ஏன் இந்தியன் மார்க்கெட்டை சூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? இந்தியா ஹேஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிஸ்கெட் மார்க்கெட்ஸ் இன் த வேர்ல்ட். என்னதான் பிரிட்டானியா, பார்லே இல்லை ஐடிசி எல்லாம் இந்த மார்க்கெட்டை டாமினேட் பண்ணாலும் நம்ம நாட்டில் பிஸ்கெட்டோட கன்சப்ஷன் ரொம்பவுமே அதிகம். 300 ரூபாய்க்கு இந்த ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை விற்கிறதுனால வெறும் ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் எலைட் பீப்புள் மட்டும் தான் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு எல்லா இடத்துலயும் கிடைக்குது அப்படிங்கிறப்போ ஒரு வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியும்னு அந்த பிராண்ட் திங்க் பண்றாங்க. இதெல்லாம் ஓகே தான், ஆனா இது வரைக்குமே நீங்க லோட்டஸ் பிஸ்காஃப்ல ஒரு கேக்கோ இல்ல மில்க் ஷேக்கோ ஆர்டர் பண்ணீங்கன்னா அதோட பிரைஸ் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். ஆனா இந்த லோக்கலி மேனுஃபேக்சர்ட் பிஸ்கெட்ஸ்க்கும் இந்த இம்போர்ட்டட் பிஸ்கெட்ஸ்க்கும் இருக்க டேஸ்ட் டிஃபரன்ஸ் இதை ஒரு கேக்லயோ இல்ல மில்க் ஷேக்லயோ ஆட் பண்றப்போ அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ என்ன மாதிரியான பிரைஸ் பாயிண்ட் அங்கே பிளே பண்ணுன்றதை நம்ம போக போக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எது எப்படியோ இது ஒரு சிலவங்க பிராண்ட் டைலூஷன் சொல்றாங்க, இன்னொரு சிலவங்க ஒரு பிராண்டோட ஸ்கேலபிலிட்டிக்கு ரொம்பவுமே முக்கியம்னு சொல்றாங்க. பட் நீங்க எந்த பிஸ்கெட்டை சூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.